நீங்க நிஜமாவே பால்காரியா இல்ல பல்லாளக்காரியா? எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குப்பா. இப்போ உன் கண்ணுக்கு பால்காரியா தெரிஞ்சேன்னு வச்சுக்கோவேன், நீ 18 வயசுக்கு உள்ள இருக்கிற ஆள்னு அர்த்தம். அதுவே பல்லாளக்காரியா தெரிஞ்சனா நீ 18 வயசுக்கு மேல இருக்கிறவன் அர்த்தம். இப்போ நீயே சொல்ல. நீங்க எப்படியா இருந்துட்டு போங்க சார். பால்காரி அப்படிங்கிற இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு வகையான ரிவெஞ்ச் ஸ்டோரி. எப்படியோ ரிவெஞ்ச் எடுத்துலாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இப்படியும் ஒருத்தரால் ரிவெஞ்ச் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது இந்த படத்தை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன மாதிரியா எடுக்கிறாங்க யா ரிவெஞ்சு? நம்ம விரதம் களைஞ்சிருமோ? அப்படி இந்த பால்காரி என்னதான் ரிவெஞ்ச் எடுத்தாங்க அப்படிங்கிறத முழுசா இந்த வீடியோவில் பார்ப்போம். என்னோட அடுத்த வீடியோவும் ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். அதெல்லாம் எதுக்கு இந்த வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிற? இந்த வீடியோக்குள்ள மட்டும் போ. ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு பால்காரி. வேற யாரும் இல்லையா? பால்காரிட்ட பால் வாங்க வருவானுங்க கியூ ஏரியா. நம்ம பால்காரி கிட்ட தான் பால் வாங்குவேன்னு படையெடுத்து காத்துட்டு இருக்கானுங்க. நம்ம பால்காரி வந்ததும் எல்லாரும் போய் பால் வாங்குறானுங்க. அதே வரிசையில நின்று பால் வாங்கின ஒரு அம்மா சொல்லுது, இந்த பாலை கொண்டு போய் சொசைட்டில ஊத்தலாம்ல, எங்கெல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க, உனக்கு தெரியல? நானா தான் இருக்கேன். எனக்கு என் தங்கச்சி தான் உலகம். எனக்கு என் தங்கச்சி தான் உலகம். இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? நான் என் தங்கச்சி எனக்கு உயிர்னு சொல்றது மட்டும்தான் எனக்கு முக்கியம். அவ கேள்வியை தப்பா கேட்டுவிட்டா. அதுக்கப்புறம் இன்னொரு அம்மா, அதுதான் நம்ம புல்லட் அம்மா. இதுக்கு ஒரு கேவலமான பிளாஷ்பேக் இருக்கு, அதை அப்புறம் சொல்றேன். அப்புறம் தான் நம்ம முக்கியமான கேரக்டர் தங்கச்சி கேரக்டர், அதை காட்டுறாங்க. இவங்க தங்கச்சி ஒரு மாட்டு டாக்டர். இனிமே பால் கறக்கிற மாட்டுக்கு என்ன பிரச்சனைனாலும் தங்கச்சி பாத்துக்குவாங்க. உன் தங்கச்சி மாட்டு டாக்டர் தானே? மாட்டு டாக்டரா? அவ வெட்டினரின்னு. ஓ வெட்டினரினா? இவன் என்னவா மாட்டு டாக்டர்ன்றான். சாரி மாப்ள. இப்ப இந்த அம்மாவுக்கு இருக்கிற கர்மம் முடிச்ச பிளாஷ்பேக் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஒரு நாள் இந்த அம்மா வாய்க்கால் பக்கத்துல நின்று வெத்தலை போட்டுட்டு இருந்திருக்கு. அப்போ ஒரு இளந்தாரி பையன் வரான். ஏன்பா தம்பி இன்னமும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறியன்னு கேட்டேன். அவன் என்ன காஜில இருந்தானே தெரியல, உன்ன மாதிரி இருந்தா சொல்லு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னுட்டான். அட ஆன்டி வெறி என்னடா நீ? அதுக்கப்புறம் அந்த ஆன்டி அந்த பையனும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருக்காங்க. இந்த அம்மாவோட புருஷன் எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்னா அங்க இருக்கிற நகையும் காசையும் பார்த்துட்டு யாரு கொடுத்தான்னு கரெக்டா சொல்லிடுவாரு. இந்த நகையெல்லாம் அந்த பள்ளையர் பையன் உனக்கு கொடுத்தது தானே? அவ்வளவுக்கு கிரைண்ட். ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்து அழகா இருக்கேன்னு சொன்னான்னா அதுல ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். என்னடா இது பித்தலாட்டமா இருக்குது? அந்த அம்மாவும் சேர்ந்து தாண்டா தப்பு பண்ணுச்சு, அவனை மட்டும் ப்ளேம் பண்ணிட்டு இருக்குது. நீ எல்லாம் ஒரு பொம்பளை, உனக்கெல்லாம் மனசே கிடையாதா? அண்ணே அமைதியா இருங்க, அவங்க உமன் கார்டு எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பால்கார அக்கா அவங்க தங்கச்சிக்கு குளியல் ஒண்ணு போடுறாங்க. மலையா உங்க வேலையை பாருங்க, அந்த ஆண்டி பண்ணிட்டு இருக்கு. நான் இருக்க வேண்டிய இடம் நல்லா இருக்கு. சுகமா இருக்கா போ எருமாடு. அதுக்கப்புறம் உட்காந்து அந்த ஆண்டியும் குளிக்குது. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டுறதுக்காக டான்ஸ் ஆடுறாங்க. குதிரைகளே கொந்தளித்து விட்டது. Yeah, sure. Next week I'll be there in USA. யாப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நம்மெல்லாம் வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறப்ப அரசியல் நாலேஜே சுத்தமா இல்லைனாலும் அரசியலை கரைச்சு குடிச்ச மாதிரி பேசுவோம் இல்லையா? ஈராக்கு கிட்ட அணு ஆயுதம் இருக்கா இல்லையான்னு கேக்குறேன். கூட்டி கொண்டே காட்டிட்டு போண்டேனா? நீ காட்டு இல்ல, நீ காட்டுவ. சம்பந்தமே இல்லாம உங்க வீட்டுக்குள்ள வந்து ஜாமான் சட்டை எவ்வளவு இருக்கு, நகரம் எவ்வளவு இருக்குன்னு காட்டுவா நீ. அந்த மாதிரி இவங்க பஸ் ஸ்டாப்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாட்டெல்லாம் எதுக்காக ஊசி போட்டு சினையாக்குறீங்க? உடல் உறவு பண்ண வைங்க. போட்டு கால் உள்ள விடு. இந்த அம்மா பேசுறதெல்லாம் அந்த நின்று ஒருத்தன் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறான் போன்ல. யாரா நீ? அந்த பிள்ளையோட அனுமதி இல்லாம வீடியோ எடுத்துட்டு இருக்க? 10th நீங்களும் 12th நானும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தப்போ. எது இந்த அம்மா 10th படிக்கும் போது நீங்க 12ங்களா? 8th தேர்ட் இயர், 10th தேர்ட் இயர், +2 தேர்ட் இயர், அதுக்கு அப்புறம் தான் இங்க ஃபர்ஸ்ட் இயர். நானும் சென்னை தான் போயிட்டு இருக்கேன். வாங்களே உங்களை சென்னையில் ட்ராப் பண்ணிடுறேன். போற வழியில இந்த மாடுங்களை பத்தியும் அதுங்கெல்லாம் படுற பாட்டை பத்தியும் பேசிக்கிட்டே போறாங்க. இந்த அக்கா பேசுறத திருட்டுத்தனமா வீடியோ எடுத்தவன் Facebookல போட்டு விட்டான். நீங்க ஏதாவது கொஞ்சம் புத்திமா சொல்லலாம். தப்பா? ஒரே நாள்ல 2000 லைக்காம். உங்க வீடியோக்கு என் ஃப்ரெண்டு ரிப்ளை பண்ணிருக்காரு பாருங்க. Hi Shiloh, this is Jay from Brazil.
இவன் என்னடா வீடியோல ரிப்ளை பண்ணிருக்கான், இது பிற சாத்தியம்? உங்களோட ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, இதுக்காக நான் ஒரு 5 லட்சம் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன், நீங்க இந்த வேலையை பாருங்க. நாட்டு மாட்டை காப்பாற்றும் கழகம்னு ஒன்று ஆரம்பிச்சு நாட்டு மாட்டெல்லாம் காப்பாத்துங்க. தேங்க்ஸ் மாமா. இந்த வீடியோக்கு 2000 லைக் வந்ததும் பீஃப் எக்ஸ்போர்ட் பண்றவனுங்களாம் ஒரே காண்டாயிட்டானுங்க. பஞ்சபூதத்தை அடக்கி கை வழியா ஏத்தி கண்ணுல கொண்டாந்து நிறுத்துறா கன்று. இந்த பொண்ணை ஃபண்டு தரேன்னு சொல்லி வீட்டுக்கு வர வச்சு போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிட்டானுங்க. அக்கா டொனேஷன் கொடுக்கறதுக்காக சென்னையில் ஒரு விஐபி வர சொல்லியிருக்காங்க, நான் அங்கே தான் போயிட்டு இருக்கேன், நான் எப்படி டொனேஷனை வாங்குறேன்னு வீடியோ கால்ல பாருங்க. இந்த பிள்ளைக்கு காஃபி கொடுத்து காஃபில எதையோ கலந்து கொடுத்து சோழியை முடிச்சு போடுறானுங்க. தங்கச்சி தங்கச்சி போயிட்டியே தங்கச்சி, அனாமத்தா லாரி அடிச்சு செத்து போயிட்டியே. மூதேவி உங்க இடம் அங்க இருக்கு. அங்கேயா? இவனுங்க அந்த பொண்ணை கொன்னதுக்கு பார்ட்டி வச்சு கொண்டாடுறானுங்க. கையெழுத்து கும்பிடுறேன். அதுக்கப்புறம் சரி நம்ம இப்படியே உட்காந்துட்டு இருந்தா வேலையாவாது, நம்ம வேலையை காட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கே போய் பார்க்கறாங்க. கேஸ் போட்டாகணும் சார், ட்ரங்க் அண்ட் டிரைவ் வேற. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியல? தெரியும் சார். அப்புறம் என்ன, அனுப்பிச்சு விடுங்க. ஓகே சார். அதுக்கப்புறம் நம்ம பால்கார அக்காவை கூட்டிட்டு வந்து வீட்லயே தங்க வச்சுக்கிறாங்க. கணவன் மனைவி கிட்ட கலவி கத்துக்கலான்னு வராரு. தொடாதரா அயோக்கிய ராஸ்கல், அவளை ஏன்டா இங்க தங்க வச்ச, 5-10 கொடுத்து அனுப்பி விட வேண்டியது. அவன் சொல்றான், ஏமா நம்ம பையன் பண்ணதெல்லாம் தப்பு, இந்த மேட்டர்லாம் வெளியே வந்துச்சுன்னா ஏன் தங்குவா வந்துரும், அதனாலதான் தங்க வச்சுக்கிறேங்கிறான். இதெல்லாம் நின்று பால்கார ஆண்டி பாத்துட்டு இருக்குது. கலவி கத்துக்கு வரப்ப கதவை சாத்திட்டு வரணுன்ற விவஸ்தை இல்லையாடா உனக்கு? இதுக்கப்புறம் இவங்கள பழி வாங்குறது தான் நம்ம வேலை. இதுக்கப்புறம் இந்த படத்துல கதையே கிடையாது, எல்லாம் காட்சிகள் தான். அந்த பணக்காரனோட பையன் உட்காந்து டிவியில பாட்டு பார்த்துட்டு இருக்கான். என்ன சேனலா இருக்கும், எல்லாம் ஐட்டம் சாங்காவே ஓடுது. எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஓஹோ, பையன் ஒரே மூடா தான் இருக்கான் போல. அடுத்த நாள் நம்ம பால்காரி குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றாங்க. அதையுமே ஒளிஞ்சு நின்று பாக்குறான். என்னத்த அப்படி பார்த்துட்டு இருக்கேன்? நீங்க நோட் பண்ணீங்களான்னு தெரியல, ஆனா நான் ஒரு நோட் பண்ணேன். படத்தோட ஸ்டார்டிங்ல தவிர இந்த ஆன்டி வேற எங்கேயுமே பால் ஊத்து நான் பார்த்ததில்ல. பால்காரி ஆனா பால் விக்கலே. பால்காரி அந்த காஃபியில் என்னத்தையோ கலந்துக்கிட்டு போய் அந்த விஐபி ஆன்டி கிட்ட கொடுக்குறாங்க. இந்த படத்தில் ஆம்பளைங்க குளிச்சோ ட்ரெஸ் மாற்றியோ உங்களால் கண்டிப்பாக பார்க்கவே முடியாது. ஆனால் இந்த படத்தில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே கண்டிப்பாக குளிப்பாங்க, ட்ரெஸ் மாற்றுவாங்க. ஆம்பளைங்களாம் மெஜிஷியன் போல மாப்பிள்ள. இப்போ இந்த அம்மாவோட ஹஸ்பண்டாக நடிக்கிறவர்கிட்ட டேரக்டர் ஒன்று சொல்லியிருப்பாரு, இங்கே பாருப்பா, இப்போ அவங்க வந்துட்டு அழகாக சேரீ கட்டிட்டு வருவாங்க, இப்போ நீ ரொமான்டிக்காக லுக் விடணும். சார் என் சிரிப்பு சூர்யா மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க சார். சூர்யா மாதிரி சிரிப்பியா? அது போதுமே. இப்போ நான் ஆக்ஷன் சொல்லுவேன், அவங்க அப்படியே சேரீ கட்டிட்டு நடந்து வருவாங்க, நீ டக்குன்னு ஒன்ட்ட ஃபேமஸாக இருக்கிற சூர்யா ஸ்மைல போட்டு தைக்கிரு. ஐயோ, நீ சிரிச்சது எனக்கே லைட்டா பயமா தான் இருக்கு. சூர்யா மாதிரி சிரிப்புன்ட்டு சுருளிராஜன் மாதிரி சிரிக்கிற. போகும்போது அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரி கிட்ட மீன் எடுத்து சமைச்சிருமான்னு சொல்லிட்டு போவான். நீ போய் அம்மியில் மசாலா அரை, நான் போய் மீன் வாங்கிட்டு வரேன். மசாலா அரைச்சிட்டு இருக்கிறப்ப கண்ணுல மசாலா பட்டுரும். நான் தான் எடுத்து விட்டேன். அது மட்டுமா, கூட்டிக்கிட்டு ரூமுக்கே போயிடுறாங்க. ஏய், இங்க யாரையா பழி வாங்கணும்? ஆண்டி ஆண்டி என்ன பழி வாங்குங்க ஆண்டி. இந்த புல்லட்ல வரும்ல ஒரு அம்மா, அந்த அம்மா போயிட்டு ஒருத்தனை போட்டு தள்ளுது. போட்டுருவேன்னு தெரியும், தள்ளிடுவியா? காஃபில என்னத்தையோ கலந்து கொடுத்தது இந்த அம்மாவுக்கு ஒரே கேர் ஆயிருச்சு. வந்ததும் படுத்துட்டாங்க. நல்ல வேளை மயங்கிருச்சு. இன்னைக்கு பூரா மயங்கி இவர் ஒரு டென்ஷன்ல பஞ்சிங் பேக் வச்சு குத்திட்டு இருக்காப்ல. இது அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா? அதுக்கு ஏன் மிருதங்க வாசிக்கிட்டு இருக்கீங்க? சார் நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டென்ஷனை குறைக்கணும்னா புரியும்னு நினைக்கிறேன். உங்க வைஃப் வேற உடம்பு முடியாம இருக்காங்க, எனக்கு ஒன்றும் அச்சீவ் பண்ணல. ஆனா இப்படி பழி வாங்குற ஹீரோ நான் பார்த்ததே இல்லப்பா. நல்லா வாங்குற பழி. இவங்களுக்குள்ள நடந்தத அவங்க பையன் பாத்துறான். அதனால அந்த பையன் அவங்க அப்பா மேலேயே கோவமாயிட்டான். அதுக்கப்புறம் அந்த ஃபைட்டில் புல்லட் காரியும் பார்ட்டிசிபேட் பண்ணி பால்காரியும் புல்லட் காரியும் சேர்ந்து கொண்டு போடுறாங்க அவனை. இந்த வீடியோ இதோட முடிஞ்சு போச்சு. அடுத்த வீடியோக்கான ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். படம் நம்ம சூர்யா சாரோட படம். நிறைய பேத்துக்கு அந்த படம் வந்ததே தெரியாது. அந்த படமும் ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி. கண்டுபிடிச்சவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அந்த வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.